அனைவருக்கும் வணக்கம். ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. யோக ரகசியம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஜூலை 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, ஆடி 10ஆம் தேதி பிறக்கக்கூடிய துவாதசி திதியில் மிக சிறப்பான கேட்டை நட்சத்திரமும் இன்றைக்கி வருதுங்க. ரெண்டு நட்சத்திரம் வரக்கூடிய அமைப்பும் உண்டு. அப்படி மரணமும் அமிர்த யோகமும் கலந்து வரக்கூடிய யோகமும் 2 வரும், நட்சத்திரம் 2 வரும், திதி 2 கலந்து வரும். சில நாட்கள் தான் அப்படி வரும். அப்படி இன்றைக்கி பிரதோஷமும் வரக்கூடிய ஒரு அற்புதமான தினம். ஈவினிங் தான் ஆரம்பிக்குதுங்க. கார்கில் தினம் அப்படிம்பாங்க. போர் குணத்தை கொடுக்கக்கூடிய, இப்போ பார்த்திங்கன்னா பராபவ ஆண்டு அப்படின்னு இந்த ஆண்டு தமிழ் வருடம் நடந்துகிட்ருக்கு. பிரபஞ்சத்தில் பஞ்சபூத விஷயத்தில் நிலம் சார்ந்து, நெருப்பு சார்ந்து, நீர் சார்ந்து பல பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டு இருக்குது, கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ போர் அங்கங்கே நடந்துச்சுங்களா, அங்கங்கே பூகம்பம் நடந்துச்சா, கேஸ் ப்ராப்ளம், அதே போல் பூமியிலேருந்து வரக்கூடிய அந்த ரசாயன பொருட்கள்னு சொல்லக்கூடிய பெட்ரோல், டீசல், இந்த பிரச்சனைகள்லாம் வந்துச்சு. அப்போ ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு புதுமையான விஷயத்தை, இப்போ மருத்துவம் சார்ந்து இருக்கலாம், அதே போல் இந்த மாதிரி ரசாயன பொருட்கள் சார்ந்து இருக்கலாம். இந்த மாதிரி விஷயம் மாற்றத்தை ஏற்படுத்தும், புதுமையான விஷயத்தை கண்டுபிடிக்கக்கூடிய அமைப்பு வரும். இதனால் நீ பெருசா நான் பெருசாங்கன்னு போர் வரக்கூடிய அமைப்பும் இருக்குது. இது மாதிரி நடந்த விஷயத்தை இந்த கார்கில் போர், கார்கில் தினம் அப்படின்னு நமக்காக காவக்காத்து நின்னேன்ப்பா. ஒவ்வொரு ஊருக்கு கூட ஒரு காவல் தெய்வம் இருக்குது. அப்போ நம்ம நாட்டுக்கு காவல் தெய்வமாக அந்த போர் படை வீரர்களெல்லாம் நம்ம தெய்வம் மாட்டோம், அவங்களாம் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கணும். அதனால் வான் வாழ்க, வான் சிறப்பு வாழ்கன்னு சொல்கிறோம். எதுக்கு சொல்கிறோம்? அங்கே இருக்குந்து நமக்கு வரக்கூடிய அந்த நம்மளுடைய வளத்தை பெருக்கக்கூடிய மழையை சொல்கிறோம். அதுபோல தான் நமக்காக ஒரு ஜீவன் அங்கே நின்றுட்டுருக்கு, காத்து கிடக்குது, சோறு தண்ணி இல்லாமல். அப்படி ஒரு வீரத்தோடு என்ன இருந்தாலும் நான் அசைச்சு, என்ன இருந்தாலும் நான் சாதிச்சு வருவேன் அப்படிங்கிற ஒரு வெற்றியை நோக்கி பயணத்தோடு நிற்கக்கூடிய அவங்களெல்லாம் நம்ம நினச்சி பிரார்த்தனை வைக்கக்கூடிய நாள் அது ஞாயிற்றுக்கிழமை, ஓய்வான நாள் தான். அதனால் அவங்களுக்காக ஒரு அரை மணி நேரம், ஒரு 10 நிமிஷமாவது ஒரு பிரார்த்தனை வைப்போம். ஈசனிடம், எம்பெருமானிடம், நம்மளுடைய இஷ்ட தெய்வத்திடம் வைக்கும்போது தான் அது கஷ்டப்படாமல் கொடுக்குமா. அப்படி நம்மளுடைய இந்த நாட்டை காக்கக்கூடிய போர் வீரர்களுக்காக இன்று இந்த தினத்தில் பிரதோஷமும் சேர்ந்து வரனால அந்த பிரதோஷ காலத்தில் கூட நம்ம பிரார்த்தனை வைப்போம். நமக்கான போர்க்குணம், ஆணவம், கண்மம், மாயை இது மாதிரிலாம் ஒழியணும், அழியணும், நம்ம ஒரு ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு வேண்டுதல் பிரார்த்தனை வைப்போம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நாளை சந்திப்போம்.